எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் லக்ஷ்மி கௌரி அன்னிகாரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கு எல்லாருக்கும் விஷ் யூ ஏ ஹாப்பி நியூ இயர். ஒவ்வொரு வருஷத்துலேயுமே உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பேங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்கள்ல, அவங்கள்ட்ட முதல் வாழ்த்து வந்திருக்கும். எனக்கு வருஷம் ஃபஸ்ட்டு விஷ் பண்ணுறது இந்தியன் பேங்க்லேருந்து தான் சொல்லுவாங்க. கரெக்டாக அந்த 12 மணி ஆனதும் வரும். இந்த இடம் வேணுமோ 1 மணிக்கு லேட்டாக வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் எனக்கு சொல்லிட்டாங்க. அதனால் நான் அது உங்களுக்கு யாரெல்லாம் அப்படி வாழ்த்து சொன்னாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுமாரி இது எதை பற்றின வீடியோனா, பொதுவாகவே ஆண்கள் வந்து அவங்களோட மனைவிட்ட பேசுகிற பேச்சில் கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா பெண்களுக்கு எது பேசினாலும் வந்து அவங்க வந்து அதில் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ட்டு தான் அவங்க நினைப்பாங்க. சாதாரணமாக நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிற வார்த்தைகள் கூட அவங்கள ஹேர்ட் பண்ணும். ஏன்னா பெண்கள் வந்து உணர்ச்சி பூர்வமாக யோசிக்கிறவங்க, முடிவெடுக்கிறவங்க. என்னதான் அறிவுபூர்வமாக இருந்தாலும், நிறைய விஷயங்களை சாதித்தாலும், வேலைக்கு போனாலும், சம்பாத்தியம் பண்ணாலும், குடும்பத்தை நிர்வாகம் பண்ணாலும், எல்லோரும் மனுஷங்க தானேங்க. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்னா தான் நான் என்ன சொல்ல வரேங்க தெரியும். ஆனால் சில ஆண்களுக்கு வந்து பெண்களை பற்றி புரியவே மாட்டேங்குது. நம்ம வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம தான் வந்து குடும்பத்தை பார்க்குறோம், நம்ம தான் செலவு பண்ணுறோம், நம்ம தான் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி, நீ என்ன பண்ணுற, நீ என்ன வேலை பார்க்குற, நீ சமையல் பண்ணுறியா, வீட்டு வேலை பார்க்குறியா, என்ன பண்ணுறன்னு பெண்களை வந்து கேள்வி கேட்குறது சுத்தமாக பிடிக்காதுங்க. அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுலாம் சொல்லவே வேண்டாம். அது மாதிரி சிக்கனமாக செலவுகளை குறைச்சி எப்படி வந்து சேமிக்கணும், குடும்பத்துக்காண்டி எப்படி வந்து அவங்கள வந்து அவங்களே அர்ப்பணிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறது உங்கள் வீட்டில் உள்ள அம்மாக்களை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க குடும்பத்துக்காண்டி பிள்ளைகளுக்காண்டி என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியும். அதே மாதிரி தான் மனைவி, உங்களை நம்பி வந்த மனைவியை வந்து நீங்கள் வந்து சமையல் பண்ணல, வீட்டில் வேலை செய்யலை, நீ வேணா டெய்லி லேட்டாக எந்திக்கிற, இந்த மாதிரி வார்த்தைகளை விடாதீங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வீட்டை எப்படி நிர்வாகம் பண்ணணும்னு தெரியும், சமையல் எப்படி பண்ணணும்னு தெரியும், அப்புறம் குழந்தைகளை எப்படி பெற்று வளர்க்கணும்னு தெரியும். எல்லா வழியும் அனுபவிக்கிறது பெண்கள் தான், ஆண்கள் ஒன்றும் கிடையாது. ஆண்கள் என்ன வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணுறீங்க, வேலைக்கு போகிறீங்க. பெண்களும் இன்றைக்கி படிச்சிருக்காங்க, பெண்களாலேயும் முடியும். பெண்களும் வீட்டில் இருந்து சம்பாத்தியம் பண்ணுறாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அவங்களும் ஒரு மெஸ்ஸோ, ஹோட்டலோ, வடை பிஸ்னஸோ, ஹோட்டல் பிஸ்னஸோ, ஏதாவது ஒன்று, ஒரு டெய்லரிங்கோ, ஆரி ஒர்க்கோ, அவங்களுக்கு தெரிஞ்ச தொழில், அவங்களுக்கு தெரிஞ்ச ஜாபுக்கு அவங்க படித்ததுக்கு தகுந்தபடி போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, சம்பாத்தியம் பண்ணுறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, சீட்டு போடுறாங்க, பிள்ளைங்களுக்காண்டி என்னெல்லாமோ பண்ணுறாங்கங்க. பெண்களுக்கு வந்து பிடிக்காத விஷயங்கள் என்ன தெரியுமா? ஆண்கள் வந்து தன்னை தவிர வேறு யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுவும் சில ஆண்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பெண்களுக்கு அடுப்பேற்றி பார்க்குறது முக்கால்வாசி ஆண்களுக்கு பழக்கமாக இருக்கும். அதுவும் என்னென்னா, தனக்கு பிடிச்ச பொண்ணு என்ன எதிர்பார்ப்பா? தனக்கு தான் முதல்ல வாழ்த்து சொல்லணும். ஒவ்வொரு வருடமும் எந்த ஒரு நல்ல நாள்னாலும் பண்டிகைனாலும் தான் கூட தான் கொண்டாடணும், தன்னைத்தான் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கணும். அப்பா அம்மா ஃபேமிலின்னு இருந்தாலும் அவங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான், ஃப்ரெண்ட்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். இருந்தாலும் உங்கள் மனைவின்னு வரும்போது அவங்க தான் உங்கள் வாழ்க்கையில் சுக துக்கத்தில் பங்கு போடக்கூடியவங்க, கடைசி வரை உங்கள் கூட வரக்கூடியவங்க. அதனால் அவங்கள மதிக்காமல் பேசுகிறது, அதுக்கப்புறம் அவங்கள வந்து இக்னோர் பண்ணுறது, அப்புறம் அவாய்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்காதீங்க. அது மாதிரி அவங்கள வந்து வீட்டில் தான் வேலை பார்க்குறாங்க, சம்பாத்தியம் வீட்டில் தான் வேலை பார்க்குறா, வீட்டு வேலை தான் பார்க்குறா, அவளுக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. உங்களுக்கு பிள்ளைகளுக்கு வேண்டியதை பார்த்து செய்யக்கூடிய அவள் தான். தன் வாழ்நாள் முழுவதையும் மற்றவங்களுக்காண்டி அர்ப்பணிக்கக்கூடிய பிறவி யாருன்னா பெண் மட்டும்தான். அவளை கேவலப்படுத்தாதீங்க. அது மாதிரி அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்ற பெண்கள்கிட்ட போய் பேசாதீங்க, பல்லா கட்டாதீங்க, வழியாதீங்க. இந்த புத்தாண்டு திருநாளில் நான் அதை சொல்கிறேன். அந்த ஹார்ட்டுங்கிறது ஒரு ஹார்ட்டுக்கு மட்டும்தான் சொந்தமானது. சரியா? உங்கள் மனசுக்கு பிடிச்சமானவர்களா, உங்களோட மனைவியாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். ஆனால் அந்த ஹார்ட்டுங்கிறது அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் சிம்பிளாக நீங்கள் அனுப்பணும் ஒழிஞ்சு, மெசேஜ் அனுப்புகிறதோ பேசுகிறதோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் இருக்கணுமே வந்து எல்லாருக்கும் நீங்கள் ஹார்ட்டை அனுப்பிடக்கூடாது, ஹார்ட்டை பறக்க விட்றக்கூடாது. அப்போ எல்லா பொண்ணுங்கக்கிட்டையும் நீங்கள் பேசும்போது என்ன நினைப்பாங்க?
அப்போ நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறதில்ல. நம்மள தவிர அத்தனை பொண்ணுங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன அவ்ளோ இளக்காரமா போயிட்டோமா அவங்களுக்கு? நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? வீட்டுக்காண்டி, குடும்பத்துக்காண்டி, பிள்ளைகளுக்காண்டி என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்? ஒரு பொண்ணு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சான்னா, நம்மள ஒரு ஆளா கூட நினைக்கிறதில்ல. நம்மள ஒரு 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 மனுஷியா கூட மதிக்கிறதில்ல. நம்மளோட உணர்வுகள மதிக்கிறதில்ல. நம்ம வந்து அவங்களுக்காண்டி என்னெல்லாம் செய்றோம்? அவங்க கொஞ்சமாவது நம்மள நெனச்சு பார்க்குறாங்களா? ஆண்கள் வந்து சுயநலமா இருக்காங்க. அவங்களோட தேவைகளுக்காண்டி தான் நம்மகிட்டயே வராங்க. ஏதாவது தேவை இருந்தா தான் பழகுறாங்க. "நீ அந்த வேலைய செய்யி, இந்த வேலைய செய்யி" அப்படின்னு நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்களா? அப்போ அவங்க வந்து உண்மையா இருக்கணும்ல. ஒரு வாழ்க்கையில ஒரு பொண்ணு வர்ற வரைக்கும் தாங்க ஒரு ஆண் வந்து யார்ட்டனாலும் பேசலாம், பழகலாம், ஃப்ரெண்டா இருக்கலாங்கிறது. ஆனா கல்யாணம்னு ஒண்ணு ஆகிட்டுன்னு வைங்களேன், கண்டிப்பா அந்த பொண்ணுக்காண்டி உண்மையா வாழணும், உண்மையா இருக்கணும். ஒரு பொண்ண நெனச்சு, ஒரு பொண்ணுக்காண்டியே வாழ்ந்து, அவளுக்காண்டியே கடைசி வரை நான் இருக்கேன் உனக்கு எல்லா விஷயத்துலயும். சப்போர்ட்டிவா இருக்கறதுக்கு தாங்க கல்யாணம் பண்றது. கல்யாண வாழ்க்கை அதுக்கு தான். உனக்கு நான் எந்த விஷயத்துலயும் நான் வந்து அப்படித்தான் விட்டு குடுப்பேன். அப்படித்தான் மத்தவங்க முன்னாடி உன்னைய அசிங்கப்படுத்துவேன். அப்படிதான் உன்னைய வந்து கெட்ட வார்த்தைகள் பேசுவேன். அப்படிதான் உன்னைய வந்து மனசளவுல புண்படுத்துவேன். ம். அப்படின்னு சொல்றதுக்கு என்னத்துக்கு அந்த கல்யாண வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன். உங்கள மதிக்காத பார்ட்னர் என்னத்துக்கு நான் கேட்குறேன். சப்போர்ட் பண்ணாத லைஃப் பார்ட்னர் என்னத்துக்கு உங்க வாழ்க்கையில இருக்கணும். அப்போ சப்போர்ட் பண்றவங்கன்னா எல்லா விஷயத்துலயும் எமோஷனல், மென்டல், எக்கனாமிக், மாரல் எல்லா விஷயத்துலயுமே சப்போர்ட் பண்ணணும். அப்போ ஒரு விஷயத்துல கூட பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டீங்க. பெண்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட மாட்டீங்கன்னா, அப்போ பெண்கள் என்ன அடிமைகளா? வேலைக்காரிகளா? இல்ல என்ன நினைக்கிறீங்க? பெண்கள பத்தி நீங்க என்ன ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க? அ பெண்கள் வந்து பொசசிவா இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க மேல லவ் அதிகமா இருந்தா தான் பொசசிவா இருப்பா. ஆ ஏன் வந்து அவ பொசசிவா ஆகுறா அப்டின்னா, உங்க மேல அளவுக்கு அதிகமான லவ் வச்சிருக்கனால தான். எங்க தன்னை விட்டு வேற யார்கிட்டயும் பேசிறக்கூடாது. வேற யாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் குடுத்துறக்கூடாது. எங்க நம்ம விட்டு போயிருவாங்களான்னு ஒரு வந்து பாதுகாப்பற்ற தன்மை தான் இப்போ உள்ள காலத்துல இருக்கு. அந்த காலத்துலலாம் அப்படி இல்லங்க. ஒரு பொண்ணுன்னு நெனச்சாங்க, விரும்புனாங்கன்னா, அந்த பொண்ணுக்காண்டியே வாழ்ந்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. வாழ்ந்து காட்டுனாங்க. வார்த்தைகள்ல சொல்லனா கூட, அமைதியா இருந்தா கூட, செயல்கள்ல காட்டுனாங்க. நீ எந்த அளவுக்கு முக்கியம், மனைவிங்கிற உறவு, குடும்பங்கிற உறவு எந்த அளவுக்கு நான் உன்னைய மதிக்கிறேங்கிறது, பிள்ளை பிறந்தாலும், பிள்ளைய படிக்க வச்சாலும், வளர்ந்தாலும், கடைசி வரை வயசானாலும், அந்த 60, 65 வயசு ஆனாலும் அவங்களுக்கு மரியாதை குடுத்து, ஒரு நல்ல நாள்னா அவங்க கூட அவங்களுக்கு தான் முதல் வாழ்த்து சொல்லி, அவங்க கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு, அவங்க கூட கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான ஒரு ஒரு பொண்டாட்டிக்கு செய்ற மரியாதையா இருக்கும் ஆண்கள் வந்து. நான் சொல்றது இந்த வருஷத்துலேருந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு பாருங்க. பெண்கள் ஏன் உங்கள சந்தேகப்படுறாங்கன்னா, நீங்க மத்த பெண்கள்ட்ட போய் வழியிறது, சிரிக்கிறது, என்னோட பெஸ்டி, அப்புறம் ஃப்ரெண்டு இந்த மாதிரிலாம் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சொல்லக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள 3வது நபர் யார் வந்தாலும் சரி, உங்க வீட்ல உள்ளவங்களோ, இல்ல அப்போசிட்டு ச மனைவி வீட்ல உள்ளவங்களோ, யார் வந்து நந்தி மாதிரி குறுக்க யார் வந்தாலும், அந்த கணவன் மனைவி உறவுல விரிசல்ங்கிறது வரும். அந்த விரிசல் ஏற்படாம எல்லா உறவுகளையும் அது அந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வைக்க முடியுமோ அந்தந்த இடத்துல வச்சுருங்க. உங்களோட நட்புகளையும் வெளியவே வச்சுக்கோங்க. படிக்கணும்னா படிக்கிற இடத்துல, வேலைன்னா வேலை பார்க்குற இடத்துல. அத வீட்ல எடுத்துட்டு வரக்கூடாது. அதுமாரி மனைவி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் தான் மதிப்பு குடுக்கணும். அவங்ககிட்ட மட்டும் தான் பேசணும். அவங்கள தவிர வேற பொண்ணுங்கள பத்தி நீங்க பெருமையா பேசுறது, அவங்கள விட மத்தவங்க திறமையா இருக்காங்க அப்படின்னு சொல்றது கூட அவங்களுக்கு பிடிக்காதுங்க. அது பொறாமை உணர்வுலாம் கிடையாது. நம்மள பெருமையா சொல்லாம வேற யாரையோ பெருமையா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி, சரி, சரி யாருன்னாலும் சொல்லட்டும். அந்த தியாக உணர்வுலாம் யாருக்கும் இருக்காதுங்க. பெண்ணாலே தியாகத்தின் சின்னம் தான். ஆனா, ஆண்கள் எந்த அளவுக்கு பெண்கள காயப்படுத்துறீங்கங்கிறத பாருங்க. அதுவும் சில ஆண்கள் வந்து எனக்கு எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, எனக்கு பிடிச்ச கலர் தான் போடணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துவாங்க. பெண்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், பிடிக்காது, அத தெரிஞ்சுக்கிட்டு செயல்படன்னு கூட நினைக்க மாட்டாங்க. அதுவும் இல்லாம அவங்களோட ஒரு பொண்ண உண்மையா பிடிச்சிருந்து, உண்மையா நேசிச்சாங்கன்னா, அவங்க பிறந்த நாள்ல இருந்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் எல்லாம் ஃபிங்கர் டிப்ல ஞாபகத்துல வச்சிருப்பாங்கங்க. அவங்கள பிடிச்சிருந்தாங்கன்னா, அது பிடிச்சிருந்தா தான் அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியமே அவங்களுக்கு தோணும். இல்லன்னா தோணாதுங்க. எந்த ஒரு இம்பேக்ட்டையும் அந்த பொண்ணு ஏற்படுத்தலன்னு அர்த்தம்.
நான் சொல்கிறது உண்மையான கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யாரையாவது புண்படுத்தியிருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா சொல்ல வேண்டிய உண்மைகளை வந்து வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். உண்மைகள் சில சமயம் கசக்க தான் செய்யும். ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களுமே வந்து வேறு யாரு கூடயும் பேசாதீங்க. சாதாரணமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறீங்களா, ஹாய்னா ஹாய், பாய்னா பை, அப்படியே விட்டுருங்க. ஆண்களும் அப்படி இருங்க. ஓவராக வந்து யாருக்கிட்டையும் கால் பண்ணி பேசுகிறது, அப்புறம் பெண்கள்கிட்ட வாடா போடா ஃப்ரெண்டு, இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பொண்ணு நினச்சிட்டிங்கன்னா வேறு பெண்கள் நினைப்பே வரக்கூடாது. இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொருந்தும் நான் சொல்லிக்கிறது. ஏன்னா பெண்கள் பொசசிவாக இருக்கிறதுனால அவள் கேள்வி கேட்பா, அது சந்தேகம் நினச்சி ஆண்களும் பெண்களை பதிலுக்கு நீ யார் கூட பேசுன அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் கேள்வி வைப்பீங்க. அது பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. உங்களோட கேரக்டர் சுயரூபத்தை காட்டுது. சொல்கிறேன், இந்த வருஷத்துலேருந்து இந்த பழக்கங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா மாற்றிக்கோங்க. அது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறவங்க மனைவிக்கு மரியாதை கொடுங்க. குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.